அவரை நான் தொட்டணும் அப்படின்னு போட்டி போடுறோம். நம்ம ஜெயிக்கல ஆக்சுவலாக. இதுதான் அடுத்தவங்களை போட்டி போடக்கூடாதுன்னு சொல்கிறது. நான் எப்போவுமே நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கவே இல்லை. இப்போ 2 பேரும் இருக்கிற இடமே தெரியல. போட்டியே போடக்கூடாது. தனக்கு தானே நம்ம தான் நம்மளுக்கு போட்டி. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு போட்டி போடுறோம், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். நம்ம ஒருத்தர் ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 100 சேல் பண்ணுறாருன்னு வச்சுங்க. நம்ம வந்து ஒரு 60 சேல் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். ஓகேவா? இப்போ இதில் யார் வின் பண்ணுறா? இவர் வின் பண்ணுறாரு. இப்போ இவர் கூட நம்ம போட்டி போடுறோம், அவரை நான் தொட்டணும் அப்படின்னு போட்டி போடுறோம். போட்டி போடும்போது என்ன நடக்கும்னா நம்ம போட்டி போடுவோம், ஆனால் அவருடைய சூழ்நிலை ஏதோ மைனஸ் ஆகி அவர் கிட்டத்தட்ட ஒரு 50க்கு வந்துட்டார். ஓகேவா? அதாவது 100 ப்ராடக்ட் விற்கிறாரு, நம்ம 60 தான் விற்கிறோம். அவர் கூட நம்ம போட்டி போடுறோம். ஏன்னா அவருடைய சூழ்நிலை எதுவோ, அவர் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலையோ, இல்லை அவருக்கு சேல்ஸ் ஸ்லோவாச்சோ என்னமோ சொல்லிட்டு அவர் இந்த மாதம் 50 பிஸ்னஸ் தான் பண்ணுறாரு. 50 பிஸ்னஸ் பண்ணார்னா நம்ம 60 பண்ணுறோம். இப்போ யார் ஜெயிச்சா? நம்ம எப்படி ஜெயிச்சோம்? நம்ம ஜெயிக்கல ஆக்சுவலாக. இதுதான் அடுத்தவங்களை போட்டி போடக்கூடாதுன்னு சொல்கிறது. ஏன்னா நம்ம ஏற்கனவே 60 தான் பண்ணோம், இப்போ 60 தான் பண்ணுறோம். அவர் கம்மியாகிட்டார், நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை. அப்போ என்னென்னா எப்போவுமே லைஃப்பில் யார் கூட போட்டி பண்ணணும்னா தனக்குத்தானே தான் போட்டி பண்ணணும். புரியுதா? இப்போது தனக்கு தானே நம்ம இந்த மாதம் வந்து நம்ம 60 போடுறோமா, அடுத்த மாதம் நம்ம 65 போடணும், 70 போடணும் தான் போட்டி பண்ணுவோம் இல்லையா? அடுத்த டீம் கூடயோ அடுத்த கம்பெனி கூடயோ போட்டி போடுறாரு. இப்போ இன்னொன்று நான் சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு, நம்ம வந்து 60,000 ரூபா சம்பளம் வாங்குகிறோம். ஓகேவா? இவருக்கு திடீர்னு இவரோட பர்ஃபார்மன்ஸ் கம்மியாச்சு. இப்போ இவர் கூட போட்டி போடுறோம். நான் எப்படியா இருந்தாலும் அவர் கூட நான் அவர் மாதிரி அவரை போட்டி போட்டு அவரை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறோம். அவருடைய சேல்ஸ், அவருடைய இன்கம் இந்த மாதம் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, இல்லை வேலைக்கு போல, ஏதோ ஒன்று 40 ரூபாய் ஆகிடுச்சு. நம்ம 60 ரூபா சம்பாதிக்கிறோம். இப்போ யார் ஜெயிச்சா? நம்ம தான் ஜெயிக்கவே இல்லை, அங்கேயே தான் இருக்கிறோம். அப்போ அவங்க கூட நம்ம மற்றவங்க கூட நீங்கள் போட்டியே போடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும் வாழ்க்கையில்? இனிமேல் வேலைக்கு போனாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் தனக்குத்தானே போட்டி போடணும். இப்போது நான் வந்து என் லைஃப்பில் வந்து இதுக்கு முன்னாடி இப்போ சில நிறுவனங்கள்லாம் இருந்தது, நம்ம நிறுவனம் இருந்தது. நீங்களாம் கூட ஒரு சிலர்லாம் சொன்னீங்க இந்த கம்பெனி மாதிரி வரணும், இப்படி போட்டி பண்ணணும். நான் எப்போவுமே நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கவே இல்லை. நான் இந்த மாதம் இத்தனை சேல் பண்ணியிருக்கேன், அடுத்த மாதம் இவ்வளோ சேல் பண்ணணும், எனக்கு நானே போட்டி வச்சதுனால தான் இன்றைக்கி நம்ம மேலே வந்தோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் 2 ஹோட்டல் எல்லாருக்கும் இனிமேல் தெரியும். பவன்கிற ஹோட்டலு. இந்த ஹோட்டலு பவன். ஓகே, இன்னொரு பவன் ஒன்று இருந்தது இல்லை, 2 பேர் இருந்தது. இவங்க 2 பேருமே எனக்கு ஓரளவு தெரியும். புரியுதா? இந்த ஹோட்டலில் என்ன பண்ணாங்கன்னா, நான் எப்படியாவது அவங்க பிரான்ச் மாதிரி நான் வந்து கொண்டு வரணும், அவன் தான் என்னோடய போட்டியாளர் அப்படின்னு சொன்னாங்க. இவர் போட்டி போட்டார். இவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இவரோட நேம் கெட்டு போச்சோ இல்லை ஏதோ ஒன்று, அதனால் இவர் ஸ்லோவானார். இப்போ இவர் கூட போட்டி போனதுனால நான் அவர் மாதிரி நான் ஆகிட்டேன், அவர் என்னோட கீழே ஆகிட்டாருங்கிறக்கா இவரும் சாதாரணமானார். இப்போ 2 பேரும் இருக்கிற இடமே தெரியல. இன்னொரு பவன் இருந்தது, அவர் அடையாரில் மட்டும்தான் இருந்தார். அவரை மட்டும்தான் பார்த்தாரு. இன்றைக்கி இந்தியா முழுவதும் இல்லை, வேர்ல்டு வைஸ் இன்றைக்கி போயிட்டார் அடையார் ஆனந்த பவன். புரியுதா? அப்போ இதில் என்னென்னா நம்ம யார் கூடவும் போட்டியே போடக்கூடாது. தனக்குத்தானே நம்ம தான் நம்மளுக்கு போட்டி அப்படின்னு பண்ணோன்னா வாழ்க்கையில் பெருசாக அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, வாழ்த்துக்கள்.